அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் 5 காலத்துக்கு பண்ண வேண்டியதை நீ பண்ணணும். ராத்திரி கூட அப்படியே யோகத்தில் பெருமாளை நினச்சிண்டே தூங்க போகணும். அது 11 12 தூங்கி 3:45 மணிக்கு மறுபடியும் எழுந்துடணும். இப்படியே போனால் இவன் யோசிச்சா இதில் என் வேலையே எதுவும் இல்லையேன்னா. இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நாள் முழுக்க அவர் வேலையாக்கி விட்டா, நம்ம வேலை ஒன்றுமே இல்லையே, இவர் நமக்கு சரிப்பட மாட்டான்னு கிளம்பிட்டான். அடுத்த தெருவில் இன்னொரு சுவாமி இருந்தார். நேராக அவர்கிட்ட போய்ட்டு, அடியே மோட்சம் போகணும்னா. அவர் இங்கே வா உட்காரு, முதல்ல அது எங்கே இருக்குது தெரியுமான்னார். அது ஏதோ ஆகாசத்தில் போனால் வரும்னு சொன்னால் அது வராது, நாம தான் அங்கே போகணும். அது இருக்கிற இடத்துல தான் அது இருக்கும், வண்டி போயிட்டே இருக்கும். ஊர் எப்போ வரும்னு வா சுவாமி, அது என்றைக்குமே வந்ததே இல்லையே. ஊர் இருக்கிற இடத்துல தான் ஊர் இருக்கும், நம்ம தான் ஊருக்கு போகணும். அதனால் வைகுந்தம் இருக்கிற இடத்துல தான் அது இருக்குது. தத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையான்னு சொல்கிறாள் இல்லையோ, நாம தான் அது இருக்கிற இடத்துக்கு போகிறோம். போகணும். ஆமாம், அது எங்கே இருக்கிறது? ரொம்ப தள்ளி இருக்குது. பிரம்மா பார்த்தது இல்லையா, இந்திரன் சந்திரன் குபேரன் ருத்ரன்லாம் பார்த்தது இல்லையா. மிகுந்த பக்தி இருக்கிறவள் தான் அங்கே அடைய முடியுமா. பசி மூப்பு தாகம் மரணம் பிறப்பு இறப்பு ஒன்றும் கிடையாதான். இப்படி பார்த்தா ஆதிசேஷன், அங்கே கருடன், இங்கே விஷக்சேனர், இங்கே நம்மாழ்வார், இங்கே ராமானுஜர் எல்லாருமே பக்கத்தில் இருப்பாளாம். அதுக்கப்புறம் யாரும் எந்த தொந்தரவும் இருக்காதான். பிரம்மத்துக்கு இருக்கிற ஆனந்தமாட்டம் சமமான ஆனந்தம் நமக்கும் வந்துடுமா. இப்படி எல்லாம் இருக்கும். 6 மணி உபன்யாசம் பண்ணார். இந்த பிள்ளை ஆன்னு கேட்டுருந்தான். ஓஹோ, இது ரொம்ப வசதியான இடம் போல் இருக்குது, இந்த இடத்துக்கு நம்ம போனோம்னு ஆசை இப்போ ரெட்டிப்பாயிடுது. ஏன்னா மேலே அந்த இடத்த பற்றியே அவர் விளக்கமாக சொல்லியிருந்தாரோ இல்லையோ, ரொம்ப ஆசை வந்துடுது. இது அவர்கிட்ட புரிஞ்சுது. அவர் அடுத்தது, சரி சுவாமி இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்டான். அவர் சொன்னார், நீ ஏதோ நேத்திக்கு பக்கத்து வீதியில் ஒரு ஆச்சாரியன்கிட்ட போன போல் இருக்கே, விஷயம் வந்ததுன்னார். ஆமாம்மா போனேன், அவர் எனக்கு சரிவிட்டு வராது. ஏன்னா அவர் ஏதோ 4 மணிக்கு எழுந்திருந்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவர் ஒன்றும் இந்த இடத்த பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை. நீர் இப்போ வைகுந்தத்தை பற்றி இத்தனை அடி சொன்னீரே, அதெல்லாம் அவர் சொல்லலை. நான் இத்தை பண்ணணும் அத்தை பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்கிற இடம் வேற போல் இருக்கு அப்படின்ட்டான். இந்த சுவாமி சொன்னார், அதே இடத்தைத்தான் நானும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போது அவர் சொன்னதை தான் இப்போ நானும் சொல்ல போகிறேன். 4 மணிக்கு எழுந்துரு, தீர்த்தமாடு, உடனே அனுஷ்டானத்தை பண்ணு, நாள் முழுக்க பண்ணு. அவன் பார்த்தான், கண்டிப்பாக பண்ணிவிடுறேன் சுவாமின்ட்டான். அது என்ன நேற்றுக்கு சொன்ன சுவாமி சொல்லச்சே மாட்டேன்னா இன்னைக்கு சொல்லவர் பண்ணுறானேன்னால் புருஷார்த்தம் தெரிஞ்சு போச்சு இல்லையோ. எதை அடைந்து அனுபவிக்க போகிறோங்கிறதுல ஒரு வேகம் வந்துடுத்துன்னா என்ன பண்ணுறதுக்கு நம்ம தயாரிடுறோம் இல்லையோ. அதைத்தான் இப்போ இந்த ஆச்சாரியன் பிடிச்சுன்னு விட்டார். இவ சொல்கிற பிரம்மம்னதெல்லாம் கஷ்டத்தையே அக்னி தேவர்கள் சொல்லி கொடுத்துட்டா. இந்த பிள்ளைக்கு எங்கே போகிறோன்னு சொல்ல வேண்டாமா, அதை சொல்லிட்டுன்னா வழிமுறைகள் என்னன்னு சொல்லணும். எங்கே போகணும்னு சொல்கிறேன் கேள். அத யது சைவாஸ்மின் சவ்யம் குர்வந்தி யதிச்ச ந அர்ச்சிஷமேவ அபிசம்பசந்தி அர்ச்சிஷா அஹஹ அன்ன ஆபூர்யமான பக்ஷம் ஆபூர்யமான பக்ஷாந்தியான் சடுகந்தேதி மாசான் ஸ்தான் மாசேபிய சம்பத்சரம் சம்பத்சராது ஆதித்யம் ஆதித்யாத் சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் தத்புருஷ அமானவ ச ஏவான் பிரம்ம ச ஏனான் பிரம்ம கமயதி ஏஷ தேவபதோ பிரம்மபத ஏதேன பிரதிபத்தியமானா இமம் மானவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம், அத்புத மந்திரம். அனைத்து ஆச்சாரியர்களும் கண்ணும் கண்ணீருமா எழுதின மந்திரம். இது கொடுத்துருக்கிற உறுதியில் தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து ஒரு மந்திரம் சொல்லித்து, நாவர்த்தந்தே, அவன் திரும்ப வரமாட்டான். ச ஏனான் பிரம்மகமயதி, இந்த மார்க்கத்தின் மூலம் பிரம்மலோகத்தை அடைஞ்சுடுறான், அவன் ஒரு நாளும் திரும்ப மாட்டான். என்ன மார்க்கம்? 12 லோகத்தை தாண்டணுங்கிறது. ரொம்ப தூரம், நாம் நினச்சிட்டு இருக்கிற தூரம்லாம் இல்லை. இத்தனை லோகத்தை தாண்டினவன் தான் அந்த லோகத்தை அடைகிறான். சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெறும் பாழ தாண்டியாகணும். சூழ் விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின 7 பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே. நம்மாழ்வார் இதைத்தான் 10 பாசுரங்களால் பாடினார். வைகுண்ட ஏகாதசி திருநாள் இராப்பத்து உற்சவத்தை பெருமாள் அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். உயர்வர உயர்நலமுடையவன் இன்னைக்கு ஆரம்பிக்கும். நாளைக்கு 2ஆம் பத்து, நாளைக்கு 3ஆம் பத்து, அடுத்த நாள் 4ஆம் பத்து, 10ஆம் பத்து வரும். தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமர்ந்து நின் அசுரரை தகர்க்கும் சோழு நான்குடை சுரிகுழல் கமல கட்கனிவாய் காளமேகத்தை அன்னி மத்தொன்னிலங் கதியே. காளமேகப் பெருமாள் வந்து நம்மாழ்வார அழைச்சின்னு போகிறதுக்கு தயாராகிட்டார்.